கையை விடுறா. ஏன்டா ஆஃப் பண்ண? நான் கிளம்புறேன்டா. ஏன்டா இப்போ கிளம்புற? மணி 12 ஆகுது, வெள்ளிக்கிழமை வேற. ஏன்டா? இல்லைடா, பேய் உலகத்துற நேரம் தேவையில்லாமல் போய்கிட்டு எதுக்கு இப்போ போகிறேன்? அது என்ன கரெக்டாக 12 மணிக்கு அலாரம் வச்சு பேய் வெளில வந்து உலகத்துமா? டிவி ஆஃப் பண்ணுறா. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். எதுக்கு இப்போ போகிற சொல்லு. இல்லை, அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன். சரி, நைட்டில் போகிற டார்ச் லைட் எடுத்துகிட்டு போ. சீக்கிரம் போகிறேன்ட்டு குறுக்க கும்பவாக்கி வெளியில் போகாத. ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, கீழே விழுந்தினா தூக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. மெயின் ரோடோட போ. ஓகே, பாய்டா. பொறுமையாக போடா. இந்த வழியாக தான் போகாதுன்னு சொன்னான். போனால் தான் ப்ராப்ளம் வந்துடும். போய் தான் பார்ப்போம். எவன்டா அது இந்த நேரத்துக்கு போட்டு கிராஸ் பண்ணுறது? வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டாங்க. அந்த வேகத்துக்கு இப்போ எங்கே இருக்கணும் வேற தெரியல. சுடுகாடு. சி கனவா? என்ன இந்த இடத்த விட்டு போகலையா? என்ன கனவுல பார்த்த ஒரு மாதிரி இருக்குது. கிளம்பி நீங்க லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு. லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் ஆக சுடுகாட்டு வாசலையாக இருக்கும். இப்போ நம்ம வேணாம், அந்த வழி திரும்ப போயிடலாம்.
பண்றீங்க? ஏன்னா வண்டியில வேகமா போறீங்க? இனி நான் வேகமா போக மாட்டேன். அங்க நிப்பாட்றா. இந்த வழியா போடா சொல்றேன். ஏய், இந்த பக்கம் எதுக்குடா அப்புறம்? இங்க எதுக்குடா நீ போட சொன்ன? நேற்று பேய். எதுக்குடா இப்ப கத்துன? டேய் இவன் கையை வச்சா பயந்துட்டேன். என்னடா பண்ணுறீங்க? சொம்பு வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ற? காலைல எழுந்துச்சு என்ன பண்ணுவாங்க? அதுக்காக சொம்பு தூக்கிட்டு வந்துட்டிய? அங்க ஃபோன் வந்துருச்சு, வா போய் எடுத்துட்டு வருவோம். எங்கடா விட்ட மொபைலை? நேற்று நைட்டு பேய பார்த்தல. டேய் நீ வேற பயம் கொடுத்தாதரா. நீ வாடா போவோம். இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பலாம்டா. வாடா, அந்த இடத்துலையும் பார்த்தேன், காட்டுறேன். இங்கே தாண்டா இப்படியே ஏறி வந்து என் கழுத்துலாம் முடிச்சுது. ஏய், காமெடி பண்ணாதடா. டேய் உண்மையாதான்டா. பின்னால் ஒரு பையன் வேற இருந்தான்டா. அந்த பையன் பேசினான்டா. ஏன் வண்டியில் வேகமாக போறீங்கன்னு சொன்னான்டா. இல்லடா நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் பேய் படம் பார்த்தல, கனவா டேய் இருந்ததுங்களா? இல்லைடா, நேற்று நைட்டு தூங்கவே இல்லை. டேய் தூங்கினா தான்டா கனவு வரும். நான் தூங்கவே இல்லைடா. காலைல ஃபோன் வந்துச்சுடா. அவனை ஃபோன் எடுக்கிறது தாண்டா இவனை கூப்பிட்டுட்டு அப்படியே நேராக வரேன். சரி இரு, எங்கள் அண்ணா வராரு, அவர்கிட்ட கேட்போம். சொல்லுப்பா தம்பி. இல்லைண்ணா எதையோ பார்த்து பயந்துட்டான் போல, பேயை பார்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னப்பா எங்க பார்த்து பயந்த? நான் கூட இந்த பக்கமா தான்ப்பா மார்க்கெட்டுக்கு நைட்ல 4 வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ சொல்றபடி பார்த்தா ஒரு சின்ன பையனும் பெரிய பையனும் பைக்ல வேகமா வந்து அடிபட்டு இறந்துட்டாங்க. ஊர்ல கூட அவங்கள அங்கங்க பார்த்ததா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் பார்த்தது இல்லை. அப்படியாண்ணா? என்ன நானும் வந்துடுறேன். நீங்க ஏன்ப்பா நைட்ல வேகமா போறீங்க? பார்த்து போங்கப்பா. இப்போ தாண்டா புரியுது. நல்லா பார்த்துக்க. அந்த ஃபஸ்ட்டு வந்துன்னா அந்த கட்டையில் மோதி அடிபட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த பிள்ளைலையும் வந்த வேகத்துக்கு கீழே விழுந்து அடிபட்டிருப்பேன். 2 இடத்துலையும் பேய் நின்று தடுத்துருக்குடா. அது மட்டும் இல்லைடா, இறந்து போன 2 பேருமே வேகமாக வந்து வண்டியில் அடிபட்டு இறந்தவங்க. வேகமாக வந்ததுனால தான் நேற்று என்னை குறுக்க நின்று தடுத்தது. அந்த சின்ன பையன் ஏன் வண்டியில் என்னை வேகமாக போகிற அப்படின்னு கேட்டான். நான் அதுக்கப்புறம் பொறுமையாக போனேன். எனக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைடா. அப்படியா? 2 பேருமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்திருக்குமே. ஏண்டா பேய்ங்களாம் காஸ்டியூமே மாத்தாதா? ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே தான் இருந்தோமா என்ன? பிளாக் அண்ட் பிளாக்ல வராதா? கிண்டல் பண்ணாதடா, பயந்தவனுக்கு தாண்டா. சரிடா, இன்னைக்கு நைட் நான் வண்டியில வேகமா வரேன். அந்த பேய் வருதான்னு பாக்குறேன். பாரு பாரு, பார்த்து பயந்தாதான் நீலாம் திருந்துவ. வேகமா வந்தாராம்மா, பேயை பார்த்தாராம்மா, அதுவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல. ஏன்டா வண்டியில வேகமா போறீங்க?